வாழ்வில் உச்சகட்டமாக விளங்கிய இறுதி 3 நாட்களில் முதல் நாள் இறைவனின் துணை கொண்டு மோசேயின் தலைமையில் இஸ்ராயேல் மக்கள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்ற நாள். இறைவன் தங்கள் அடிமை விலங்கொடுப்பை முன்சுவையாக உண்ட பாஸ்கா உணவு கொண்டாட்டத்தின் நினைவு நாள் இன்று. இயேசு தனது இவ்வுலக வாழ்க்கை பயணம் முடிவுக்கு வரப்போவதை உணர்ந்து பாஸ்கா விழா நாளாகிய வியாழக்கிழமை அன்று மாலை பாஸ்கா உணவை உண்ட எருசலேமில் சீயோன் மலை உச்சியில் இருந்த மேலறையில் தம் சீடர்களுடன் வந்து பந்தி அமர்ந்தார். இயேசு தம் சீடர்களுடன் கொண்டாடிய இறுதி உணவின் நினைவு நாள் இன்று. இயேசு கொண்டாடிய பாஸ்கா உணவு கொண்டாட்டத்தில் அவர் செய்த 3 செயல்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. உலகம் முடிவு வரை நாம் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்ற இயேசுவின் வார்த்தைக்கு முழு வடிவம் கொடுக்கும் வகையில் நற்கருணையை இயேசு நிறுவியது இன்று நினைவு கூறப்படுகிறது. நற்கருணை ஈரக்கொடை காலமெல்லாம் அனைவருக்கும் கிடைக்கவும் தம்மோடு இருக்கவும் இறையாட்சியை பற்றிய செய்தியை அறிவிக்கவும் தனக்கு துணையாக திருத்தூதர்களை தெரிந்து கொண்ட இயேசு அப்பணியை தொடர ஒரு சிலரை அழைத்து அருள்மொழிவு செய்து குருத்துவத்தை ஏற்படுத்தியது இன்று நினைவு கூறப்படுகிறது. இவற்றிற்கு மேலாக இயேசு தம்மை பின்பற்ற விரும்புவோம் கொண்டாற்றுவதில் பணியாளர்களாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என உணர்ந்த தம் சீடர்களின் பாதங்களை கழுவிய நிகழ்வு இன்று நினைவு கூறப்படுகிறது. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையில் நமக்கு தந்த இயேசுவின் மனநிலையை பெற இயேசுவின் இறுதி இரவு விருந்து திருப்பலியில் ஈடுபாட்டுடன் பங்கேற்போம். இன்றைய திருவழிபாடானது 4 பகுதிகளை கொண்டுள்ளது. இறைவாக்கு வழிபாடு, பாதம் கழுவும் சடங்கு, நற்கருணை வழிபாடு, நற்கருணை இடமாற்றும் பாவனி. இப்பொழுது இயேசுவின் வழியில் பணி செய்ய விரும்புகிறோம் என்பதன் அடையாளமாக 12 சீடர்களை நினைவூட்டும் விதமாக குருவானவர் 12 சீடர்களோடு திருப்பிடம் நோக்கி வருகிறார். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலை பாடி வரவேற்போம்.
இயேசு தெளிவான சகோதர சகோதரிகளே, இங்குதான் ஆண்டவரின் யாவுணவு திருப்பலியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப போன் வந்துச்சு. எதுக்கு பாருங்க, நீங்க 6 மணிக்கு பூசை வைக்கலாம், 7 மணிக்கு பூசை வைக்கிறீங்க, பழக்கம் நாங்கள் 6 மணிக்கே பூசை வச்சிருவோம், ஆரம்பிச்சிருவோம் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வழக்கமாக நான் இருக்கின்ற இடங்களில் 7 மணிக்கு தான் திருப்பலி வைப்பது. காரணம், அதாவது மாலை வேளையில் அனைவரும் பங்கேற்கும் விதமாக, முழு திருப்பலியில் அனைவரும் பங்கேற்கின்ற விதமாக இந்த திருப்பலி நடைபெற வேண்டும் என்பது ஒன்று. அதே போல இந்த திருப்பலியினுடைய ஒரு மகத்துவத்தை, மேன்மையை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மற்றொன்று. எனவேதான் திருச்சபை இன்றைய நாளிலே வேற எந்த திருப்பலிக்கும் அனுமதி கிடையாது. ஸ்பெஷல் திருப்பலியில் பேராளருடைய அனுமதி பெற்றுதான் வேறு திருப்பலிகள் கொண்டாடப்பட வேண்டும். இந்த ஒரு திருப்பலிக்கு மட்டும்தான் திருச்சபையுடைய அனுமதி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு உன்னதமான இந்த திருப்பலியை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். அதே போல இயேசு தன்னுடைய சீடர்களோடு பந்தியில் அமர்ந்து உணவருந்தினார். அது நமக்கு தான் சாப்பிட மணிக்கு இல்லையா? அப்ப நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு நீங்க சாப்பிடுறது இருக்கும் இல்லையா? அதே பண்ணி இயேசுவோடு சேர்ந்து நாமும் இந்த நாள் பணியில் இப்படி சீடர்களோடு அவர் இரவு உணவை அருந்துகையில், மாலை இரவு உணவை அருந்துகையில் இல்லையா? அப்போது அவர் தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அழகான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார், அன்பின் பாடம். அதே போல நான் அடைய போகின்ற பாடுகளை எல்லாம் அவர்களுக்கு முன் உணர்த்துகின்ற விதமாக தான் எத்தகைய பாடுகளை ஏற்கப்பட போகின்றோம், எவ்வாறு தன்னையை நாம் விட்டுக் கொடுக்க போகிறோம் என்பதை அப்பத்தை பெறுவதன் வழியாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு நமக்கு உணர்த்துகின்ற உன்னதமான ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. எனவேதான் இந்த மாலை திருப்பலியை எல்லோரும் பங்கேற்கும் விதமாக சற்று கால தள்ளி 7 மணிக்கு நாம் வைத்திருக்கிறோம். அதே போல இன்னும் ஒரு சில இதுக்கு முன்னாடி ஜெபமாலை இருந்தார் என்று நிறைய பேர் கேட்டார். ஜெபமாலை இருக்காது அப்படின்னு சொல்ல, அதனால ஜெபமாலை வேண்டாம். இன்றைக்கு முக்கியத்துவம் எதற்கென்றால் திருப்பலிக்கு மட்டும்தான். அதற்கு வேறு வழிபாடுகளிலே நம்முடைய கான்சன்ட்ரேஷன் போகாம நாம் அனைவரும் நம்முடைய ஒருங்கிணைந்த ஒரு நிலையிலே நம்முடைய மனதையெல்லாம் ஒருங்கிணைந்து திருப்பலிகளே நாம் கடந்து கொண்ட இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அதே போல இன்றைய நாளிலே எல்லாரும் இதுக்காக வேண்டியிருந்தாலும் பூசை கற்று கொடுக்கணும் அப்படின்னா அது சொன்னேன். நான் சொன்னேன், இன்னைக்கு யாரோட பூசை கருத்தும் கிடையாது அப்படின்னாங்க. பங்கு சாதனை கருத்து அப்படின்னு சொன்னேன். பங்கு சாதனை ஏன்னா பங்கு சாதனை நான் யாருக்கு வேண்டி போக போறேன் உங்களுக்காக. இந்த திருப்பலியை நான் அர்ப்பணிப்பது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், அதனால தனிப்பட்ட விதத்தில் யாருக்காகவும் செய்யாமல் பங்கு பக்கத்தாகிய உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, இறைவனுடைய அருள் உங்கள் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். எனவே இதோடு இணைந்து இந்த திருப்பலியை நாம் ஒன்று சேர்ந்து தெரிவிப்போம். அதில் குறிப்பாக நம்முடைய குருக்களுக்காக ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த நாள். காலையில் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் இந்த திருப்பலியை அனைத்து குருக்களுக்காகவும், பங்கு தந்தை கலந்து அனைத்து குருக்களுக்காகவும் நாம் இதனுடைய ஆசிரியை சிறப்பாக வேண்டி கொண்டாடுவோம். தூய முறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் தருவோம். எல்லாவது இறைவனும்
எல்லாம் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்துரைக்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும்
தனது அமைத்து அளித்தார். அதனால் புனிதமிக்க திருவுலகில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துறை மேலான தலைமையிலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துயாவினாய் ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. ஏறக்குறைய 200 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். இறைவனின் துணையோடு இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய இரவில் பாஸ்கா உணவை உண்டனர். அவர்களது தலைமகன்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டனர் என்பதன் அடையாளமாக கதவு நிலைகளில் செம்பறை ஆட்டின் ரத்தம் தடவப்பட்டது. விடுதலை பெறுவதற்காக அனுபவித்த வழிகளை ஒருபோதும் மறக்கலாகாது என்பதை நமக்கு நினைவூட்டும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் பாஸ்கா இராமல் பற்றிய விடுமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களின் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையே உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தை சிறிது எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலனை அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடித்தேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானும் ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாப்பிடும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அவைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையெடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். அவரது பார்வையில் மிக மதிப்பு கூறியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே ஊழியன், நானும் பணியாம் உம் அடியாய் மகன். என் கட்டுக்களை நீ அவிழ்த்து விட்டீர். நாம் உமக்கு நன்றிகளை செலுத்துவேன். ஆண்டவராகியும் பெயரை தொழுவேன். இப்பொழுதே மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நீரை வேற்றுவேன். திருவிருதை தன்னலவர்களாகி தங்களை முன்னிலைப்படுத்தும் பொருந்திய திருவைக்கு இப்பாடல் ஒரு சாட்டையடி. எனவே கவர்மெண்ட் இரண்டாம் வாசகத்தை செவிமடிப்போம். இரண்டாம் வாசகம். அப்பதை உண்டு கிணற்றில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருமுதல் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 23 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வருவதை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களுக்கு நான் அன்பு செய்வது போலவே நீங்களோடு அன்பு செய்யுங்கள் என்றுரைக்கிறார் என் பெருமான் இயேசு. ஆண்டவர்களோடு இருப்பாராக.
பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர்களே அன்பு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது இறுதி வரையில் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை நல்லதை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்துள்ளது. இரண்டு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தன் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிலிருந்து வந்தது போல் அவர்களை திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவரால் இயேசு பந்தியிலிருந்து எடுத்து தம் மேலுணையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக் கொண்டார். பின்னர் ஒரு கோடையில் தண்ணீர் எடுத்து சீடருடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபொழுது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போவதே என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நாம் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வார் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவிட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் இன்னொரு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலைக்குள் கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாக இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாக இல்லை என்றார். அவனுடைய காலடிகளை கழுவிய இயேசு தம் மேல்வரையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்வது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதவர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறை. நான் போதவர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதவருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் தங்களுடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, மீட்பின் பயணத்தை இறைவன் இந்த வருகின்ற 3 நாட்களில் நம்மை மீண்டுமாய் வாழ அழைக்கின்றார். அதன் முதல் நாளாக இன்று இயேசு சீடருடைய பாதங்களை கழுவியதை வாசித்து கேட்டோம். என்று சொல்லக்கூடிய கருத்தினால் இந்த இயேசு பாதங்களை கழுவுகிற இந்த அனுபவத்தை கொண்டு இறைவன் மனிதனுக்காக கொண்டிருந்த மீட்பு திட்டத்தை பொருத்தி பார்த்திருக்கிறார். இயேசு எப்படி இந்த பாதங்களை கழுவுகிறாரோ அந்த பாதங்களை கழுவுகிற அந்த முறையிலேயே இறைவனுடைய இந்த மீட்பின் திட்டம் வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுகிறது? நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து என்று வாசிக்க கேட்டோம். பந்தியிலிருந்து எழுந்து, எந்த பந்தியிலிருந்து இயேசு எழுதுகிறார் என்றால் தன்னுடைய விண்ணக வாழ்வில் இருந்து எழுந்து தன்னுடைய மேலானை கழற்றி வைத்து என்று வாசிக்க கேட்கிறோம். எந்த மேலானை கழற்றி வைக்கிறார் என்றால் கடவுள் என்கிற, ஆண்டவர் என்கிற அந்த நிலையை எடுத்து ஓரமாக வைத்து இந்த அகிலத்தையே படைத்த ஆற்றல் கொண்ட ஆக்கும் கடை திறந்த இந்த இறைவனுடைய அந்த நிலையை அகற்றி எடுத்து வைத்துவிட்டு ஒரு சிறிய துண்டை எடுத்து கட்டிக் கொண்டார் என்று வாசிக்க கேட்டோம். எந்த துண்டை எடுத்து கட்டிக் கொண்டார் என்றால் மனிதன் என்கிற நிலையான துண்டை எடுத்து கட்டிக் கொள்கிறார். ஆக கடவுள் என்கிற தன்னுடைய மேலான வகையை
அகற்றி வைத்துவிட்டு ஒரு சிறிய மனிதம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துண்டை எடுத்து கட்டிக் கொள்கிறார் என்று கர்தினால் புல்டன்ஷின் அழகாக இயேசுடைய மீட்பு திட்டத்தை ஒவ்வொரு படியாக சொல்லியிருக்கிறார். பிறகு இயேசு என்ன செய்கிறார்? ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்து சீடருடைய பாதங்களை கழுவுகிறார். எந்த தண்ணீரை எடுக்கின்றார் என்று புல்டன்ஷின் அழகாக சொல்கிறார். எப்படி இப்பொழுது இயேசு தண்ணீரால் அந்த சீடருடைய பாதங்களை கழுவுகிறாரோ அதே போல தன்னுடைய இரத்தத்தை குவளையில் எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறார். இந்த பாவம் கழுவுகிற இந்த செயலும் மிகப்பெரிய காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அந்த திட்டம் அதையும் வெளிப்படுத்துகிறது. தண்ணீரை ஒரு குவளை எடுத்து பாதங்களை கழுவியது போல இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் இந்த பொதுகிய உடன்படிக்கை வழியாக நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். நம்முடைய அந்த சீடனுடைய பாவங்களை கழுவி முடித்த பிறகு, அதாவது தன்னுடைய மீட்பின் பயணத்தின் வழியாக இந்த பாடுகளை சிலுவையை சுமந்து மறித்து பிறகு உயிர் தெழுந்த பிறகு மீண்டும் எழுந்து தன்னுடைய மேலானை அணிந்து கொண்டு, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் சென்று இறை தன்மை ஏற்றுக்கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்கின்றார். தன்னுடைய தந்தையோடு அந்த பரலோகத்தில் சீடர்களோடும் தூதர்களோடும் அந்த பந்தியிலே அமர்கின்றார் என்று கர்தினால் புல்டன்ஷின் அவர்கள் இந்த பாதம் கழுவுகிற இந்த சடங்கை, இந்த அனுபவத்தின் வழியாகவே மீட்பின் திட்டத்தின் உன்னதத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த திட்டத்தை நாம் பார்க்கிறபோதுதான் தெரிகிறது இந்த செயல் எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாதம் கழுவி நமக்கு மிகப்பெரிய செய்தியை சொல்கிற கடவுள் அந்த மீட்பின் திட்டத்தையே அதில் இருக்கிறார். எந்த மீட்பின் திட்டம்? அதைதான் முதல் வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பாஸ்கா, பாஸ்ஓவர் என்று ஆங்கிலத்தில் பார்த்தோம். கடந்த செயல், எதிர்ப்பு கடந்த செயல். அந்த இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கை கசந்து போயிருந்தது. அடிமைகளாக வாழ்க்கை கொண்டிருக்கிறார்கள். 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் அழகாக சொல்கிறது, அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கசந்து போயிருந்தது. செங்கல் வேலையினாலும் இன்னும் அதிகமான வலுவான வேலையினாலும் அந்த மக்களுடைய வாழ்க்கை கசந்து போயிருந்தது. நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் கசந்து போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி கசந்து போயிருக்கிற பொழுது நமக்கு கடவுள் மீட்பு தர வேண்டும், வழி தர வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் ஏற்றுவோம். அதே போல அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த துன்பத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுடைய வாழ்வை கடந்து செல்ல வேண்டும் என்று ஏற்றத்தோடு இருக்கிறார்கள். கடவுள் அவருடைய மோதிசு வழியாக அவருடைய துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு அவர்களை கடந்து செல்ல அழைக்கின்றார். இன்றைய வாசகத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். கடவுள் நம்மை அவர்களை அழைக்கின்றார். ரத்தத்தினால் உங்களுடைய வாசல்களை தெளித்து வையுங்கள், அப்பொழுது சாவு உங்களை கடந்து செல்லும், கொள்ளை நோய் உங்களை அண்டாது என்று மிக ஆழமான வார்த்தைகளை சொல்லுகிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே நம்முடைய ஆலயத்திலே லாக்டவுன், யாருமே வர முடியாத நிலை, நாங்கள் திருப்பதி நிறைவேற்றி பங்கு தந்தையோடு திருப்பதி நிறைவேற்றி கொள்வோம். அப்பொழுதும் இந்த வசனம் தான், கொள்ளை நோய்களை ஒன்றும் செய்யாது என்று அதை தியானிக்கிற பொழுது இந்த ஆலயம் மீண்டும் மக்களால் நிரப்பப்படும் என்று அன்றைக்கு செய்தியாக மறைவுரையை வழங்கப்பட்டது. இன்றைக்கு நான் பார்க்கிறேன், எல்லா இடங்களிலும் மக்கள் இணைந்திருக்கிறார்கள். மக்கள் மீண்டும் இந்த ஆலயத்திற்குள் வருகிற அளவிற்கு இறைவன் அந்த கொள்ளை நோயை நம்மை விட்டு அகலச் செய்திருக்கிறார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. எப்படி இது போகும் என்று யாருக்கும் தெரியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு மீண்டும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை கடவுள் கொடுக்கிற பொழுது சுற்றி பார்க்கிற இடங்களெல்லாம் நம்முடைய கடவுளின் மக்களுக்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்கிற பொழுது இதுதான் இயேசு நமக்கு தருகிற மீட்பின் வாழ்வு. கடவுள் நமக்கு பாஸ்காவில் கடந்து செல்கிற அந்த கொள்ளை நோயிலிருந்து கடந்து செல்கிற வாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்படிக்கையை தான் நாம் கொண்டாடுகின்றோம். அந்த கடந்து செல்கிற பொழுது அவர்கள் ஒரு விளக்கினை
பலியாக தருகிறார்கள், அந்த ரத்தத்தை பலியாக தருகிறார்கள். இந்த புதிய ரத்தமாக இயேசு நமக்கு புதிய உடன்படிக்கையாக தன்னையே அர்ப்பணிக்கின்றார் என்பதைத்தான் நாம் நற்கருணை என்கிற அந்த அம்சத்தோடு, அந்த அருட்சாதத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். புதிய உடன்படிக்கை இயேசு நமக்கு ரத்தமும் அப்பமுமாக நம்மிடத்தில் வருகிற அந்த தியாக செயல். இந்த தியாக செயல் தான் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கிற பொழுது அவருடைய அந்த கல்வாரி பணியே அவர் சொட்டிய இரத்தங்கள் எல்லாம் நாம் திருப்பணியிலே ஆசீர்வாதமாக அருமையான ஒரு சிலுவை இருக்கிறது. கிராஸ் ஆஃப் யூனிட்டி என்று சொல்ல ஒரு சிலுவை. அந்த சிலுவையிலே இயேசு இருக்கிறார், அருகாமையே அன்னை மரியாள் இருக்கிறார். அன்னை மரியாள் இந்த ஒரு குவளை திருப்பணியை நாம் பயன்படுத்துகிற சேனல்ஸ் வச்சுக்கலாம். இயேசு உடல் வந்து ரத்தம் ஒழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை அன்னை மரியாள் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அவங்க அங்கிருந்து மக்களை சென்றடைவதை போல ஒரு காட்சி இருக்கிறது. அருமையான ஒரு சிலுவை. அதுதான் தத்துவமாக இந்த நற்கருணை என்பது எவ்வளவு வல்லமையான காரியம், எதிலிருந்து வருகிறது? வத்திக்கான் சபையுடைய திருப்பணியை வாழ்வின் ஊற்றும் உச்சம் என்று சொல்லுகிறது என்றால் இது சாதாரண ஒரு ஏதோ ஒரு சடங்கு அல்ல. மாறாக இயேசு தன்னுடைய ரத்தத்தை கொடுத்த அந்த நிலையை நாம் கொண்டாடுகிறோம். அந்த ரத்தத்தின் வழியாக நமக்கு மீட்பும் வாழ்வும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம் இன்னும் நாம் வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நமக்கு நினைவுறுத்துகிற ஒரு உன்னதமான அருட்சாதமாக இந்த நற்கருணை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இந்த நற்கருணை தான் நமக்கு வாழ்வின் ஊற்றும் உச்சமாக இருக்கிறது. இயேசுவை வாழ்க்கையை பார்க்கும் பல நேரங்களிலே நம்முடைய கண்களை திறக்கக்கூடிய அதிசய திருப்பதி இருக்கிறது. எவ்வளவு சீரர்கள் செல்கிறார்கள், புலம்பிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் நம்பிய கதையெல்லாம் மாறிவிட்டது, எல்லாம் மாறிவிட்டது என்று மனம் உடைத்தவர்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவரோடு இணைகிறார். பிறகு அவரோடு உண்பதற்கு அழைக்கப்பட்டு அவரோடு அமர்கிற பொழுது அப்பத்தை பிடுகிறார். அப்பத்தை பிடிக்கிற பொழுது அவருடைய கண்கள் திறந்தன என்று பல நேரத்தில் நம்ம திருப்பதி வரும்போது நிறைய குழப்பத்தோட வீட்டில் கஷ்டங்களோட வருவோம், நம்ம வேலையோட வருவோம். ஆனால் இந்த திருப்பதியை இறைவனுடைய வார்த்தை என்ற நற்கருணை நமக்கு வலுக்கூட்டி நமக்கு ஒரு தெளிவு நடத்தி இதில் செல்கிற பொழுது பார்வை திறந்தவர்களாக, பார்வை பெற்றவர்களாக பல நேரங்களில் அமைதியோடு ஆறுதலோடு உற்சாகத்தோடு செல்கிறோம். வருகிற பொழுது ஒரு இதயத்தோடு வருகிறோம். இந்த ஆசீர்வாதம் பெற்றவரை இங்கிருந்து செல்லுகிற பொழுது இன்னொரு உணர்வோடு செல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒன்றாக நாம் நற்கருணை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நற்கருணை கொண்டாடுவது நமக்கு மீண்டும் எழுச்சி உண்டாக வேண்டும். திருப்பலியை பங்கேற்க வேண்டும், முழுமையான திருப்பலியை பங்கேற்க வேண்டும். நான் மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவன், என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லோரும் திருப்பலியில் பங்கு பெற்று இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கிற அந்த ஆனந்தத்தை, அந்த ஆவலை உருவாக்குகிற ஒரு விழாவாக இந்த நற்கருணை கடவுளுக்கு நமக்கு ஏற்படுத்தியதை நினைவுகூர அழைக்கின்றார். நற்கருணை ஆராதனை எத்துணை உண்மைகள் நற்கருணை ஆராதனை நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல். அன்னை தெரேசா கேட்கப்பட்டது, இந்த அளவிற்கு இந்த முதிர்ந்த வயதில் எப்படி வேலை செய்ய எப்படி வர முடிகிறது என்றால் தினமும் 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனை, நற்கருணை முன்பு நான் ஆராதனை செஞ்சிருக்கிறேன். அந்த ஜெபம் தான் எனக்கு ஆற்றலை தருகிறது. இந்த உலகம் தர முடியாத ஆற்றல், இந்த உலகம் தர முடியாத ஆற்றல் எனக்கு நற்கருணை ஆராதனை இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானது நம்மை திருச்சபை அழைக்கிறது. இந்த திருப்பலியுடைய மேன்மை உணர்ந்தவர்களாக முழு திருப்பலியை பங்கேற்பதும், திருப்பலியை கவனத்தோடு இருப்பதும், திருப்பலியுடைய மகிமையை உணர்ந்தவர்களாக நற்கருணை பெறுவதையும் நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற இந்த உன்னதமான காரியத்தை கடவுள் நமக்கு. அப்ப இந்த கடவுள் நம்மையே முழுமையாக தருவது, நம்மையே அழைக்கிறது. நாமும் பிறகு முழுமையாக தர வேண்டும். நம்முடைய இந்த கிறிஸ்துவுடைய நற்கருணை பெறுகிற நாம் அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு தர வேண்டும். முழுமையாக நாம் வாழ வேண்டும். அமெரிக்காவில் கலிபோர்னியா சொல்லி ஒரு கிடைக்கிறது. ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு சிறிய ஆய்வு நடத்தினார். என்ன ஆயிடுச்சுன்னா 10 பெண்களை அழைத்து எல்லாருக்கும் ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் ஒரு சக்கரை, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவங்க ஜூஸ் 10 பேர் ஜூஸ் குடிச்சாங்க. ஜூஸ் குடிக்கிறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா 10 எப்படி வித்தியாசமா இருக்கும். எல்லாம் ஒரே பழம், எல்லாருக்கும் அதே அளவு, ஒரே பழம், ஒரே சக்கரை, ஒரே தண்ணி.
ஆனால் அந்த பிடி எடுத்த பொழுது தேசியை பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் வேறுபாடாக இருக்கும். அந்த ஆங்கிலேய அவர்கள் சொன்ன காணி நமக்கு கடவுளுக்கு எல்லாருக்குமே அவர் ஆழ்வார் சொன்னது ஒவ்வொருத்தருடைய அந்த ஈடுபாடின் வழியாக அந்த சுவை மாறுகிறது. அந்த உள்ளார்ந்த உணர்வில் நாம் செய்கிற பொழுது அந்த சுவை மாறுகிறது. பொருள் எல்லாம் ஒன்றுதான், ஆனால் என்னுடைய பக்குவம் என்று இருக்கிறது. சமையல் இருக்கிறையா எல்லாருக்கும் மீன் மசாலா சக்தி மசாலா வாங்கி கொடுத்தாலும் 10 பேர் கொடுத்தா 10 பேர் முறையாக உள்ள தக்காளி தூக்கலா இருக்கணும், உள்ள உப்பு தூக்கலா இருக்கணும். சாப்பிட்டு பார்த்து நம்மளும் வருத்தப்பட்டு நல்லா இருந்துச்சு, நானே இந்த சமையல் எல்லாரும் சொல்லி போயிட்டே இருக்கேன். அப்ப எல்லாருக்கும் பொருள் வாங்கி கொடுத்தாலும் மாறுது, கை பக்குவம் ஒன்று இருக்குது. அதை அவர்கள் அழைத்து பார்த்து சொல்றாங்க. இப்ப நமக்குமே கடவுள் ஒரு வாழ்க்கை இருக்கிறார். ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு ஆண்டு சொல்லி நமக்கு ஆணையை கொண்டிருக்கிறார். இதை நான் என்ன செய்கிறேன்? இயேசு தனியை முழுமையாக கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொண்டு கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஒரு கேள்வி எழுப்புகிறது. இயேசுடைய இந்த கல்வாரி நான் சுமந்தது சும்மா ஜாலியா இருக்கிறதா, பொழுதுபோக்குவதா? அத்திமரத்தின் அடியிலே இயேசு வருகிறார். அத்திமரத்தை பார்த்திருந்தார். அங்கே கனி இருக்கிறார் பார்த்தா கனி இல்லை. 3 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறேன், இந்த மரத்திலே கனி இல்லை, இந்த மரம் எதற்கு இருக்க வேண்டும் என்று வேதனைப்படுகிறார். அப்பொழுது தோட்டக்காரர் சொல்றார், இன்னும் 1 ஆண்டு வாங்கிக் கொடுங்கள், நான் உறப்படுகிறேன், இன்னும் கொஞ்சம் பக்குவ வேலையை செய்கிறேன், மீண்டுமே நாம் அந்த கனி வருகிற நம்பிக்கையில் இருப்போம் என்று சொல்கிறார். கடவுள் நம்மிடத்திலே கனியை எதிர்பார்க்கிறார், பலத்தை எதிர்பார்க்கிறார். அவருடைய கல்வாரி பணியினுடைய பயன் நாம் இந்த உலகத்திலே காட்ட வேண்டும். நம்ம தோட்டத்திலே ஒரு மாங்கட்டை வைக்கிறோம், தண்ணியை ஊற்றுறோம், வளருது வளர்ந்து சந்தோஷமாக போறோம். ஆடுகளுக்கு கிடைக்காம வேலை பார்த்து பெருசா வந்துருச்சு, மேலே எதிர்பார்த்துதான் போவோம். என்ன இருக்கணும் மாம்பழம் இல்ல வருத்தப்படுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டமே இந்த மரம் பழக்கிறாங்க நம்பிக்கையில. அப்பொழுது கடவுள் நம்மை படைத்திருக்கிறாரே, நாம் பழக்கும் மரமாக இருக்கிற பொழுது நம்மிடம் கனியை எதிர்பார்க்கிறோம். அந்த ஒரு காரியத்தை கடவுளை இந்த கல்வாரி பணி வழியாக நான் சுமந்த சிலுவை வீணாக இல்லாமல் உங்கள் வழியாக வாழ்வு பெறவும், அந்த வாழ்வு முழுமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட உன்னதமான நற்கருணை அதனுடைய இன்னொரு பகுதியாக குருத்துவம். ஒரு நாணயம் 2 பகுதிகள் போல இந்த நற்கருணை ஒரு பகுதியிலும் இன்னொரு பகுதியிலே குருத்துவம் இருக்கிறது. இயேசு தேர்ந்தெடுத்து நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்று நம்மை அழைத்தார். உங்களை கருவறையிலே தேர்ந்தெடுக்கிறேன், குருக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் என்றென்றும் நெல்லிசலேயனுடைய சந்ததியாக என்றென்றும் உருவாக இருப்பீர்கள் என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் குருத்துவத்தின் வழியாக திருச்சபை வழியாக நற்கருணை வழியாக இந்த குடும்பமே வாழ்வின் வழியை அனுபவிக்கக்கூடியவர்களாக இந்த குருத்துவத்தை பெறப்படுகிறது. குருத்துவம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாதத்தில் நிறைய எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. பாதம் போய் சென்ற சிலவாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஜெபிக்கவும் அழைக்கப்படுகிறோம். குறிப்பா இன்னைக்காவது பாதத்தை குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லும்போது நான் பாதத்தில் குறை பேசுகிறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படிதான் சொல்லுவேன். அப்ப நேற்று கூட ஒரு ஆலயத்திற்கு சிந்தனை வந்தது. குறைவு சொல்வது கூட நம்ம வீட்டில் எத்தனை பேர் சாமியார் இருக்காரு, இந்த பசங்க சின்ன பசங்க எத்தனை பேர் சாமியார் எடுத்துக்கொண்டாருன்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க. இன்ஜினியர் ஆகுது, எத்தனை பேர் இன்ஜினியர் ஆகுது, டாக்டர் ஆகுது, நீட் எக்ஸாம் ஃபாதர் சிஸ்டர்லாம் உட்கார்ந்து கிடைச்ச ஒரு 10 பேர் கூட்டிட்டு போயிருக்காங்க. யார் கைது? அப்ப நாம் இருக்கிற அந்த குருத்துவத்தை நம்ம அவர்களை உற்சாகப்படுத்தி தருவாத பொழுது அவர்களுக்கு நாம் துணையாக இருந்து மேலும் திருச்சியை வலுப்படுத்த வேண்டுமே தவிர நம்முடைய இருப்பவைகளை நாமே சிதைக்கிற மனநிலை இல்லாமல். குருத்துவம் பல நேரத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய தியாக ஒளிகளாக இருக்கிறார்கள். புனித தெய்வனுடைய வாழ்க்கை, தெய்வம் இருக்கிற ஒரு குருவான வாழ்க்கை ஹவாய் தீவுல வெறும் ஒரு நோயாளிகள் மட்டும்தான் அடைச்சுடுவாங்க. 1800 நடந்த ஒரு அனுபவம். தொழுநோயாளர்கள் மட்டும், ஏன்னா அவங்க தொற்று நோயை அவங்க நம்ம சமுதாயத்தில் எல்லாருக்கும் பரவி விடுவதால் கொடுமை அந்த தீவில் அடைச்சிடுவாங்க. கிறிஸ்டின் தான் அவங்க, ஆனா அவங்களுக்கு பூசல் ஆள் கிடையாது. எந்த சமூகத்துக்கும் பயப்படுறாங்க. நான் போகிறேன் இல்ல, நீங்க போட்டினத்திற்கு வர முடியாது, இல்ல பரவாயில்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்
போறாரு, அவங்களோட பணியாற்றிருக்கிறார். அவர்களுக்கு திருப்பலி, அவங்களுக்கு அடக்கம் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஒரு நாள் திருப்பி எழுதி சொல்றாரு, தொழுநோயாகிய நாம் அப்படின்னு சொல்றாரு. தொழுநோயாகிய நாம் அப்ப என்னாச்சு, அவர்களும் வியாதி இருக்கிறது, அவர்கள் இப்படி தந்தையை அர்ப்பணமாக எத்தனையும் உதாரணங்களை நான் சொல்ல முடியும். விவேகானந்தருடைய வாழ்க்கையை பார்த்து சின்ன பிள்ளை 16 வயசுல இருக்கும்போது நான் துறவு வாழ்க்கைக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு கத்தி எடுத்துட்டு வா, கத்திட்டு கொடுத்தாங்க. நீ இப்போதைக்கு நான் சொல்லும்போது நான் போகிறேன். திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி வந்து அம்மா நான் துறவு வாழ்க்கை கத்தி எடுத்துட்டு வரலாம், திருப்பி கத்திட்டு வேணாம் என்னோட நான் கழிச்சு போகலாம். 3வது கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது எடுத்துட்டு கொடுத்தோடனே சரி நீ போ துறவு வாழ்க்கை. என்னம்மா 2 தடவை வேணாட்டீங்க, 3வது முதல் 2 தடவை கத்தி எடுத்துவான்னு சொல்லும் பொழுது கைப்பிடி குச்சிக்காரு, வெற்ற பகுதி ஏற்ற விடுங்க. அப்ப நினைச்சு இன்னும் தயாராக இந்த 3வது தடவை வெட்டுகிற பகுதியை நீ பிடித்துக் கொண்டாரு, கைப்பிடியை கீழே கொடுத்தாரு, நீ தயாராக. துறவு என்பது பிறருக்காக வாழ்வு, தான் துன்பங்களை எடுத்துக்கொண்டு பிறருக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. தன்னை துறந்து பிறரை வாழ வைக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. அது இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சவாலாக இருப்பதால் நாம் தொடர்ந்து இந்த துறவு வாழ்க்கைக்காக ஜெபிக்க அழைக்கப்படுவோம். இறுதியாக இயேசு அன்பு செய்யுங்கள் என்கிற அடையாளமாக இந்த பாதங்களை கழுவி நம்மை அழைக்கிறார். நான் செய்வது போல நீங்கள் மற்றவர்கள் அன்பு செய்யுங்கள். உறவு, ஒருவருக்கு அன்பு செய்கிற ஒரு உறவாக இன்றைக்கு உறவுகளை பார்க்கும்போது அதான் பெரிய சவால்கள். காலையில் வாசிக்க கேட்டேன். முன்பெல்லாம் போன் கிடையாது, டிவி கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃபிளைட் கிடையாது. ஆனால் மக்கள் அதிகமாக அன்பாக ஒவ்வொரு வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு நெருக்கத்தை கொடுத்து எல்லாருமே போன் இருக்கு, எல்லாருமே வாட்ஸ்அப் இருக்கு. ஆனால் உறவு குறைந்து விட்டதாக அதை வெளிப்படுத்த, இந்த அன்பின் உறவு மழுங்கி விட்டதாக நம்ம பார்க்க முடியும். சில உறவுகள் தண்டவாளம் மாதிரி பாத்திரத்துக்கு அவனாலே போயிட்டு எத்தனை பேர் இருந்தாலும் தண்டவாளம் எதுவுமே கொண்டாடுறாங்க. ஆனா அது ஒட்டாமல் பெரிதாக சில குடும்ப வாழ்க்கையே வீட்டுக்குள்ளே எல்லாரும் தண்டவாளம் கட்டிட்டு ஆளுக்கு இந்த பக்கம் அவன் ஒன்றால் சேரவாங்க எல்லாம் குடும்பத்தில் பார்க்கலாம். அவங்க 25 வருஷமா ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க 25 வருஷம் தண்டவாளம் மாதிரி ஒருத்தர் பேசாம உரசாம அவங்க வாழ்க்கை சாப்பிட்டியா போறீங்க, சம்பளத்தை வாங்கி வச்சுக்க, ஏன் சம்பளத்தை வாங்கி நான் வச்சுக்கிறேன், வீட்டு வாடகை பார்த்துக்கிறேன், நான் மளிகை சாப்பிட பார்த்துக்கிறேன், இப்படி ஒட்டு வருஷம் எதுவும் இல்லாம அப்படியே தண்டவாளம். இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கை வேறு ஏதாவது உதாரணங்களாக நம்ம சொல்லலாம். கடைசியாக என்ன உதாரணம் உன்னதமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மலரும் மனமுமாக, எப்படி மலர் மனம் இரண்டுமே இணைந்து இருக்கிறதோ அதே போல அன்பின் உறவும் இணைந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறவு கண்டாலும் நம்ம தனியாக பயன்படாம ஒன்றோடு கலந்து தியாகம் செய்கிற இணைந்து வாழ்கிற ஒரு உறவை தான் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உன்னதமான திருப்பலியை இறைவன் நிறைவேற்றி பாஸ்கா என்கிற கடந்து செல்லுதல் நம்முடைய துன்பங்களிலிருந்து, நம்முடைய அடிமைகளிலிருந்து, நம்முடைய போராட்டங்களிலிருந்து நமக்கு வாழ்வை விடுதலை தருகிற ஒரு நற்கருணை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நற்கருணை பலனாக நீங்களும் பலன் தர வேண்டும், அந்த பலன் படிவிடையாக மாற வேண்டும் என்பதைத்தான் அந்த பாதங்களை கழுவுவதாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார். நாம் இறைவனுடைய அருளை பெற்று நாம் பலன் தர வேண்டும், அந்த பலன் பணிவிடையாக வெளிப்பட விடுகின்ற அந்த ஆவலை வாழ்வு கடவுள் தருகிறார். அதை உருவாக்கிக் கொண்டு இந்த செயல்களை நாமும் ஐக்கியப்படுத்திக் கொள்ள கடவுள் கருதை தருவதாக. பண்டைய காலத்தில் எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் போன்ற நாடுகளில் விருந்தினரை உபசரிக்கும் வழக்கத்தில் முக்கிய இடம் வகித்தது என்பது வீட்டில் தலைவரோ அடிமையோ வேறு யாரை வீட்டிற்கு வந்த விருந்தினரின் பாதங்களை கழுவுவது இச்செயல்களுக்கு உபசரிப்பின் ஒரு பகுதியாக மட்டுமல்ல, தாழ்ச்சி அடையாளமாகவும் இருந்தது. இறுதி ராமர் வழியில் இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவியது தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டாகலாம் இருக்க விரும்புவது. அதன் வழியாக சீடர்களும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டவே இயேசுவை பின்பற்றி அருள் பணியாளரும் இறை மக்களுக்கு தொண்டாற்றுவதே
தனது பணிவாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்தவரால் இறைமக்கள் சார்பாக 12 சீடர்களின் பாதங்களை கழுவுகின்றார். எனவே இப்பாவம் கழுவும் சடங்கில் பார்வையாளராக வேடிக்கை பார்க்காமல் நாம் ஜாதி, மதம், இனம், தூய்மை, தீட்டு, ஏழை, பணக்காரர்கள், இருப்பவர் இல்லாதவர் போன்ற மனிதத்தை உருவடைக்கும் வேற்றுமைகளை கலந்து அனைவரும் இன்புறத்துடன் பணி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வோம். நற்கருணை என்ற நல்லதை உன்ன நாம் தகுதி வர பாவக்கரைகளை ஒப்புரவு அடையாளத்தால் கழுவ வேண்டும் என்ற உட்பொருளை உணர்த்தும் பாதம் கழுவும் சடங்கில் பங்கு பெறுவோம். Yeah.
Amen.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்று எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களிலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் எங்களிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய ஜெகனுமாகும். என்றும் உள்ளமையானதுவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பரிபூர்ணமாக முதல் தம்மையே ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக வழியானவருடைய திருவுடலை உண்ணும்போதெல்லாம் நாங்கள் வழித்திருக்கின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வாக்குறுதிமை வாழ்த்துதலோடும் அறியமையாளரோடும் தலைமை தாங்குவோடும் வான் படைகளை அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. Amen.
எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உமது புனித கத்தோலிக்க திருஅவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதை வழிநடத்தியது உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் பேராகிய ஜார்ஜ் ஆண்டனிக்காகவும் திருத்தூதர் வழிகளில் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் யாருக்காக ஜெபிக்க நினைத்திருக்கிறோமோ அவர்களையெல்லாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய இந்த வேளையில் நாம் நினைவு கூறும் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தர்களும் உம் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவி. இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவர்களுக்காகவும் இப்புகழ்ச்சி பணியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்ல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்வுடன் உயிருள்ளதும் உண்மை உள்ளதுமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொறுப்பனைகளை செலுத்துகின்றார்கள். உங்களுடைய புனிதர் அனைவருடனும் உறவுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மையின் நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னிமான மாட்சிமிக்க மரியாதையும் அதே கன்னியின் கணவரான யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறை சாட்சியமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, Linus, Philippus, Clement, Sixtus, Cornelius, Cyprian, Lawrence, Creosanus, John, Paul, Cosmas, Damian ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய வேறு வழிகளாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள்புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உடலையும் இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைவுகளை கொண்டாடுமாறு படித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றுவிட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தரிடும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து வரப்பட்ட மந்தையில் சேர்த்தரிடும். இறைவானை காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தரிடும். இவ்வாறு உம் அன்பு திருமணம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வந்த இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களை இரவிலிருந்து அருந்திய பின் எழுப்பில் இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உணர்வு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற கருத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தவர்களுக்கு அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய வெளிச்சத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள படைகளிலிருந்து நிலைவாழ் தரும் புனிதத்தையும் முடிவில்லா மேற்படிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பரிபொருளாக மாறுக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்டோக்கிகளும் நீதிமானாக உம்முடைய ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் வழியையும் உங்களுடைய தலைமைக்குள்ள வெற்றி சிதை கலைத்த காணிக்கைகளையும் நீர் உடன்படிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித வழியாகவும் மாசற்ற வரி பொருளாகவும் ஏற்றுவிடும். எல்லாம் உங்களுடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இவ்வரி பொருட்களை மாறுக்குரிய ஒரு விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உண்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உங்களுடைய திருமகளின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியை துதிக்கொள்ளும் உடைய சகோதர சகோதரிகளை மரியாதை நினைவு கூறுகிறது. பாவிகளாகிய மரியாதை நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் வரை சாட்சியுமாகிய திருவள்ளுவர் யோவான், ஸ்தேவான், மத்தேயா, பர்னபா, இஞ்ஞாசியா, அலெக்சாண்டர், மாசலேனோஸ், பீட்டர், பெரிசிட்டி, பெர்பேத்துவா, அகாத்தா, லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனித அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தவர்கள். எங்கள் தவறை காத்து மாறாத உமது மிகுதியான மன்னிப்பால் இப்புனிதரோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நியமித்தார்கள். இவருடைய காலவரை இவற்றை எல்லாம் எப்போது நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உயிர்வித்து ஆசியளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரிலும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாமையாய் கொண்டிருக்க எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழியிலே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. எங்கள் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செல்வரை, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செல்வரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேர் பெற்றோம். Thank you.
ஆண்டவரை ராமோஸ்தல திருவிருந்திலே நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு விருந்துள்ளபின் அவர் ஜெபிப்பதற்காக எலிசபெத்தை நோக்கி செல்கின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் தான் நடக்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே இனி வருகின்ற நேரங்கள் நாம் ஆண்டவருடைய பாடலோடு இணைந்து அவர் மன வேதனையோடு எலிசபெத்தை ஜெபிக்க செல்கின்றார். அதற்கு நமக்கு மனசிலே இந்த இரவு முழுவதும் அவர் தலைமை குருக்களிடம் இழுத்துச் செல்லப்படுகிறார். அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அதன் பிறகு அவரை அங்கே ஏளனம் செய்கிறார்கள், அடிக்கிறார்கள் என்று பல நிகழ்வுகள் அவருக்கு துன்பமான நிகழ்வுகளாக நடக்கின்ற இரவு நேரம். அதே போல பிலாத்துக்கு முன்பாக அவர் நிறுத்தப்பட்டு சிலுவை மரணத்துக்கு கையளிக்கப்படுகிறார். ஏற்கனவே காலை 9 மணிக்கு அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். அதை 3 மணி வரை அவர் அந்த சிலுவையிலே தொங்கி வேதனைப்படுகிறார். அதனால் நடக்க போகிற நிகழ்வுகள். எனவே அதை கண்முன்பாக கொண்டு வருவோம். எனவே அதிகமான பேச்சுகள், சத்தம் போடுவது, அதெல்லாம் பராக்குகள் எல்லாம் விட்டுவிட்டு அமைதியான முறையிலே ஆண்டவருடைய பாடல்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால இந்த பெரிய நிகழ்வுகளை சிறந்த மண்டலம், இந்த 6ஆம் சின்ன மண்டலம் சிறப்பிப்பவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். இப்பொழுது நன்றி கொண்டாட முடிந்த பிறகு நன்கொடை பகுதியானது ஆரம்பமாகும். வழியாக வெளியேற்றினோம் 2வது. அதன் பிறகு நாங்கே கடைசி அந்த கதவு வழியாக நுழைந்து மீண்டும் பகுதியாக இங்கிறது புதிய பீடத்திலே நாம் நற்கடையை ஸ்தாபனம் செய்து அதன் பிறகு நற்கடை இந்த ஆராதனையானது தொடர்ந்து நடைபெறும். நாளை நிகழ்வுகளை உங்களுக்கு இப்பொழுது அறிவித்து வருகின்றேன். நாளை வந்து பெரிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொருவரும் சுத்த போசனமும் அனுசரிக்கின்ற கடமை அனைவருக்கும் உண்டு. 14 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுத்த போசனம், 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சுத்த போசனம் ஒரு பொழுது அனுசரிக்க வேண்டும். அதன் பிறகு தொடர் ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கும். மதியம் 2 மணிக்கு நம்முடைய இளைஞர்கள் சிறப்பாக ஒரு சிறுவை பாதையை அவர்கள் நடித்து காட்ட இருக்கின்றார்கள். இந்த பாடல்களின் காலத்தில் ஆண்டுடைய பாடல்களை இன்னும் தத்ரூபமாக நம்முடைய கண்களின் காட்சிகள் வழியாக நாம் கண்டு அந்த பாடல்களுடைய ஒரு ஆழத்தை, அதனுடைய வேதனையை நாம் உணர்ந்து கொள்ள இந்த ஒரு பேஷன் பிளே நமக்கு உதவியாக இருக்கும். எனவே வெயிலும் எனக்கு வெயில் ஆண்டுடைய பாடல் காட்டுதெல்லாம் அதனால நான் வெயில வந்து நின்று பாருங்க. அதுதான் ஆண்டவர் எந்த அளவுக்கு நமக்காக பாடலை ஏற்றார் என்பது ஒன்று தெரியும். சரிங்களா? அதனால நாளை தினம் 2 மணிக்கு இந்த பாடல்களின் பாதை நடைபெறும். அதன் பிறகு 3 மணிக்கு ஆலயத்திலே பெரிய சிறுவை பாதை சிந்தனைகளோடு பெரிய சிறுவை பாதை நடைபெறும். அதனை தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனையும் நடைபெறும். திருச்சிலுவை ஆராதனை முடிவு பெறுவது மறைக்காதவருடைய ஊர்வலம். மறைக்காதவருடைய உருவச்சிலை இருக்கிறது. அது கவனியாக இங்கிருந்து கீழே இருக்கிற எடுத்து செல்லப்படும். எனவே அனைவரும் இதில் முழுமையாக பங்கேற்க அழைக்கின்றேன். எனவே நாளை மதியம் 8 மணிக்கு பாடலின் பாதை இளைஞர்களுடைய நாடக நிகழ்வு, 3 மணிக்கு சிறுவை பாதை, தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனை. அதன் பிறகு அனைவரும் அமைதியாக நம்முடைய இலக்கு செல்வோம். மறுநாள் 30ஆம் தேதி பெரிய சனி அன்று இரவு 11 மணிக்கு சரியாக திருவிழிப்பூர் திருச்சடங்குகள் நடைபெறும். புதிய மந்திரிப்பூர் எல்லாம் இருக்கிறது. எனவே மற்ற நிகழ்வுகள் பற்றி நாளை உங்களுக்கு விவரித்து கூறுகிறேன். 11 மணிக்கு திருவிழிப்பூர் திருச்சடங்குகள் ஆரம்பமாகும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் முறையில் திருப்பலி 8 மணிக்கு நடைபெறும். அடுத்ததாக ஆராதனை பற்றிய விவரங்கள்
இன்றைக்கு 9 மணி வரை நாம் எல்லாருமே சேர்ந்து ஆராதனை கொஞ்ச நேரம் இருக்கு. ஜெனரல் நான் ஒரு 10 minutes 9:10 வரைக்கும் நான் நடத்துவேன். அது 9:10க்கு பிறகு ஆக்சுவலாக 9 மணியிலிருந்து இளைஞர் ஆண்டவர் நல்லாவே அமலப்போவாத அந்நியங்கள் 10 மணி வரை ஆராதனையை தொடர்வார்கள். 10 மணி முதல் தூய அல்லாண்டர், தூய அல்லாண்டர், தூதுவாத, தூய பவுல் அந்நியர்கள் சார்ந்தவர்கள் ஆராதனையை தொடர்வார்கள். 11 முதல் 12 மணி வரை ஆரோக்கியமான திருக்குளம், தூய பேரு அந்நியர்கள் ஆராதனையை தொடர்ந்து நடத்துவார்கள். அதன் பிறகு ஆலயத்தின் கதவுகள் சாத்தப்படும். மீண்டும் காலை நாளைக்கு 6 மணி முதல் 7 மணி வரை நம்முடைய சாஸ்திரங்களுடைய அருள் சகோதரிகள் மற்றும் இங்கிலீஷ் கம்யூனிட்டி இவர்கள் இணைந்து இந்த ஒருமைய ஆராதனையை தொடர்ந்து செய்வார்கள். 7 மணி முதல் 8 மணி வரை தூய பிரான்சிஸ் சவேரியா, தூய தோமையா, குழந்தை இயேசு அந்நியர்கள் 9 மணி முதல் 8 மணி முதல் 9 மணி வரை திருவிதை ஆண்டவர், தூய அந்தோனியா, தூய குழந்தை திரேசா அந்நியர்கள் 9 மணி முதல் 10 மணி வரை தூய அல்போன்சா, தூய தேவசகாயம், ஜபமாலை மதா அந்நியர்கள் 10 மணி முதல் 11 மணி வரை தூய சுசேந்தர் சகாயமாதா, தூய அண்ணா, தூய அன்னை திரேசா அந்நியர்கள் 11 முதல் 12 மணி வரை நல்லாவின் இளைஞர் குழு பாடகர் குழுவினர் 12 மணி முதல் 1 மணி வரை நம்முடைய பங்குக்கு அனைத்து இயக்கங்களும் சபைகளும் மரியாதை சேவைகள், மலைக்குழு பிள்ளைகள், ஆசிரியர்கள், மரிய மைந்தர்கள், பீடச்செல்வர்கள், லோத்தி இயக்கத்தினர், புனிதர்கள் செல்லிபாவ சபையினர் நடத்துவார்கள். 1 மணி முதல் 2 மணி வரை பொது ஆராதனை அமைதியாக நடைபெறும். அதன் பிறகு 2 மணி முதல் 3 மணி வரை இணையக்கூடிய ஆண்டவரின் பாடல்களின் நிகழ்வு பேஷன் பிரே. பிறகு 3 மணி முதல் பெரிய சிறுபாதையும் திருச்சிறுவை வழிபாடும் நடைபெறும். எனவே அனைத்து அந்நியர்களும் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அனைவரும் ஒன்றாக திரண்டு வந்து இந்த ஆராதனையில கலந்து கொள்ள வேண்டும் என்று அப்போது கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மற்றவர்கள், அதாவது அந்த நேரத்தில் தான் நம்மளும் இல்லை, மற்ற எல்லா நேரத்திலும் கூட நீங்கள் ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கலாம். அதனால எங்களுக்கு அந்த நேரத்தான் வருவேன் அப்படியெல்லாம் ஜெபிப்பதற்கான நேரம். எனவே ஆண்டுடைய பாடல்களை நாம் அனைவருமே ஆராய்ந்து அதற்குடைய ஆதரவுக்கு முன்பாக அமர்ந்து நாம் இந்த ஆராதனையில தொடர்ந்து ஈடுபடுவோம். இப்பொழுது நன்றி கொண்டாட்டு அதை தொடர்ந்து நற்பணிக்கு உருவமிடப்பட்டு பகவதியாக புதிய இடத்துக்கு எடுத்து செல்லப்படும். அதுவே பாடல் பாடப்படும். அனைவரும் எழுதியிருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் பகலிறைவா எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகளின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் கூட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவங்க எல்லாருக்கும் பெரிய கொடுத்தோம் இல்லையா? எங்களை எங்களுக்கு முக்கிய பாதம் நினைக்காதீங்க. கரெக்டா 9:10 மணிக்கு உங்கள் அனைவருக்கும் சிலுவை போன்ற ரெடியா இருந்து வெளியில் போகும்போது அதை நீங்கள் பெற்று செல்லலாம். சரிங்களா? இப்பொழுது முன்னுரைக்கு பவனிக்கான முன்னுரைக்கு செவிப்படுவோம். தொடர்ந்து நன்மை பவனி. நற்கருணை இடமாற்றம். இப்போது நற்கருணை இடமாற்றும் பவனி தொடங்குகிறது. இது இயேசு தமது இறுதி ராவுணவு நிகழ்வுக்கு பின் தம் திருமுகர்களுடன் கெத்செமனி என்னும் தோட்டத்திற்கு சென்று தந்தையோடு இறைவேண்டல் செய்து தமக்கு நிகழவிருக்கும் அனைத்திற்கும் தயாரிக்க சென்றதை நினைவுபடுத்துகின்றது. இந்த பவனியில் உணர்வு பூர்வமாக பங்கேற்கும் நாமும் இயேசுவை போல தந்தையின் திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றும் ஆவலும் ஆற்றலும் கொண்டிருக்க வரம் கேட்கும். நள்ளிரவு வரை நடைபெறும் பாடல்களின் ஆராதனையில் பக்தியோடும் உள்ளன்போடும் பங்கேற்போம். அனைவரும் முன்னால் படிப்போம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தொடர்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. சரீரம் ஆகி